ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் SM மகில் ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சம்கி டைப் 2 எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டைப் 2க்கு வந்துட்டு சீக்வன்ஸ் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. டைப் 1 வந்துட்டு நான் உங்களுக்கு ஜரியில் போட சொல்லியிருக்கேன். இமேஜ் ஒர்க்கும் ஜரிலேயே போட்டுருங்க. இப்போது டைப் 2க்கு ஷோயிங் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணணும். இப்போ வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போது எப்பவும் போல் ஷூயிங் த்ரெட்டில் எண்டில் நாட் போட்டுட்டு பல்ஜியாக ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் கிளாத்து கடையில் கொண்டுட்டு போயிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துருங்க. இதை அப்படியே சம்கி வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம லோட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். லோட் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி லோட் பண்ணணும். ஒன்றா லோட் பண்ணக்கூடாது. இப்படி கேப் ஃபிட்டு லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இறக்கறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஹூக் பார்ட்டில் ஒரே ஒரு சம்கியை லோட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச், புரியுதுங்களா? இன்னொரு சம்கியை இறக்கிட்டு அங்கே ஒரு ஸ்டிச், இப்படி தள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் தள்ளி வச்சு நெருக்கமாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 2 எடுக்க முடியல அப்படின்னா ஒன்றா எடுங்க, தப்பு கிடையாது. சீக்வன்ஸ் மட்டும் ஒன்றா தான் தள்ளணும். இப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ கிளியராக தெரியுதுங்களா? ஒரு சம்கியாக எடுத்து நீங்கள் கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஒரு ஸ்டிச், மறுபடியும் தள்ளி விட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச், நல்லா டைட்டாக தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணணும். டைட்டாக தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டிச். இதுதான் வந்துட்டு சம்கி இதில் டைப் 2. நீங்கள் ஒரு சீக்வன்ஸாக எடுத்து போடுங்க. சீக்வன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, சம்கி தான். ஒன்றா இறக்குனீங்கன்னா தான் கரெக்டு. 2 இறக்குனா அது தப்பு. டைப் 1க்கும் டைப் 2க்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? டைப் 2 வந்துட்டு அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஷூயிங் த்ரெட்டில் போடணும். இப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்து விட்டுட்டு போடுங்க. எப்பவும் போல் எடுத்து விட்டுட்டு போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒன்றாவே போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு இமேஜ் கண்டிப்பாக ஒரு இமேஜ் பண்ணுங்கள். இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாவே ப்ளவுஸே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கிளிட்டரிங் எஃபெக்டாக இருக்கும். கட் பீடு கூட நான் கருத்து போயிடும், பார்த்து வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு அப்படி கிடையாது. சம்கி அப்படிங்கிறது நல்லா கிளிட்டராக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்கியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதே இமேஜில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மறுபடியும் மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. கீழேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இமேஜ்லாம் நம்ம போடும்போது கீழேருந்து, அதாவது பக்கத்துலேயே ஒட்டி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் நான் உங்களுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த தப்பு உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் கரெக்ட் பண்ணிக்குவீங்க இல்லைங்களா? அதனால் இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்குவீங்க. அதனால் நான் உங்களுக்கு இப்போவே சொல்லி கொடுத்துட்றேன். இருங்க, இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஸ் நம்ம எடுத்துக்குவோம்.
இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? மேலேருந்து ஏன் வரணும், அடுத்த லைனும் ஏன் மேலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது தாம்பூர் ஸ்டிச்சில் நம்ம மேலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் கீழேருந்து செயின் போட்டுட்டு மேலே போவோம், மறுபடியும் மேலேருந்து கீழே வருவோம். இதுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. அப்படி வந்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்துட்டு நல்லா அழகாக இருக்காது. இப்படி தான் ஒரு லைன் இப்படி, ஒரு லைன் இப்படி தான் இருக்கும். இமேஜில் ஒர்க் பண்ணும்போது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் டிஸ்டன்ஸ் இல்லாமல் இப்போ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஒர்க் பண்ணுங்கள். இது வந்துட்டு சம்கி டைப் 2. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். மெயினாக ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிசைன் வந்துட்டு நீங்கள் போட்டுருவீங்க, அந்த ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் போட்டுருவீங்க. இந்த மாதிரி ஏதாவது சிக்காயிருச்சு அப்படின்னா ஒரு 2 சம்கி பிரித்து விட்டுட்டு மறுபடியும் எடுங்க நீடில். இதெல்லாம் வந்துட்டு எடிட்டிங்கில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஏன் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் ஆனாலும் சில சமயங்களில் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எடிட்டிங்கில் கூட நான் அப்படியே தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்படி ஆகுமா, ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கூட இப்படி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எடிட்டிங்கில் கூட இந்த மாதிரி சிக்கி எடுத்ததெல்லாம் நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஒரு இமேஜ் பண்ணுங்கள். இப்போது இது 1 இது 2 அப்படின்னா 1லேருந்து 2க்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு கட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த இமேஜில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு மறுபடியும் 1லேருந்து தான் 2க்கு வரணும். கீழேருந்து மேலே போனீங்க அப்படின்னா நம்ம தாம்பூர் ஸ்டிச்சுக்கெலாம் இது முடிச்சுட்டு இப்படி கீழேருந்து மேலே போவோம் இல்லைங்களா, அப்படி போனீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட் லைன் இப்படி வந்துடும், இந்த லைன் வந்துட்டு இப்படி சாஞ்ச மாதிரி வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறக்காக தான் நான் பக்கத்தில் போட்டும் காமிச்சது. சரிங்களா? இது டைப் 1, இது வந்துட்டு டைப் 2. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பை, தேங்க்யூ. நான் ஒர்க் பண்ணேன்னா இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜில் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.